வேலைய பாரண்டி சொல்லு கல்யாண சாமா போச்சு பாடு வெளியே வந்துடுச்சு வெளியே வந்துடுச்சு இதுக்கப்புறம் ஒட்ட வைக்க முடியாது வச்சுக்கிறாடா பாவி நிமித்தி அறுத்த வாயில போட்டு ஐயோ ஐயோ என் பொண்டாட்டி விட்டால விடுவா என் மாமியாரு கேப்பாடு பொண்டாட்டி விட்டால விட்டுவா மாமியாரி கேப்பாங்க அவ எப்பேற்பட்ட ஆளா இருப்பா உன் மாமியாரி டெய்லி வேற தொட்டு தொட்டு வேற பாப்பாடு என் மாமியாரு கல்யாணத்துக்கு சீதனமா கட்டுந்து மூணு பட்ட வெள்ளி அண்ணா கையில என்னடா போல மூணு பட்ட வெள்ளி அண்ணா கையில மூணு பொட்டை கிடையாதுடா அச்சிங்க கூட பாடி சரியான பூனை காசு அம்மா அடிக்காதீங்க வம்பு வச்சுக்க போறோம் சும்மா அடிக்காத முட்டை ஒழிஞ்சிடும் பாம்பு முட்டை அழுவு வச்சுக்கிறேன் ஆனா கொண்டா முட்டை மேலேயே பாம்பு படுத்துக்குது நீ அடிக்கணும் உம்மால என் பாம்பு கிளம்பணும் அது விஷத்தை கட்டணும் மன்னிக்க வேண்டும் ஐயா மன்னிக்க வேண்டாம் நான் ஒரு விகட கவிங்க உங்களை பார்க்கலாம் தாங்க வந்தேன் ஆமாங்க சிரிக்காத சூட்டு வாயிலாம் எதற்க வந்தா ஒரு முண்டை
எதிர்க்க வந்தா ஒரு முட்டை முண்டை அவளுக்கு எனக்கு சரியான சண்டை எடுத்தப்பா என் இரும்பு முட்டை எடுத்த இரும்பு குண்டாய் ஒளிஞ்சது அவ மண்டை நான் சின்ன ஓரமா போய் ஒண்டாய் என் பொண்டாட்டி தாரை அவ போட்டா பாரு சோறை அதுல ஊத்தணும் பாரு மோரை சாப்பிட்டு பூட்டன ஏறை அந்த பக்கம் இந்த பக்கம் போற நடுப்புறம் அம்மா இதே பெரிய பாரு அம்மா வச்ச பாரு இதே பெரிய பாரு அழுக்கு பிடிச்ச யாரு உச்சிக்குமாயா மாற என்னடா கால தாமதம் என்றால் பாரு போற நிக்கிற மடையன் எப்படிப்பட்ட உலகம் இது? இது எப்படிப்பட்ட உலகம் இது? சீக்கிரம் சொல்றோம். எப்படிப்பட்ட உலகம் இது? என்ன சத்தமா பேச மத்த மாதிரி தானே சாப்பிட்டீங்க வாயில போல உலகத்தை ஆண்டு வரும் தேவ இந்த எனக்கு நீங்க எனக்கு எதிரே நல்ல மனுஷன் போற்று யாரு ஒரு புகையில் மழை கொண்டு வந்தவரை என்ன சாவா அனுமதி வச்சுதான் நல்ல புள்ள பாவம் நல்ல பெரியவங்க சொல்லுவாங்க பெரியவங்க தான் சின்னவங்க தான் சின்ன கல்லி எடுத்து கையில விட்டா எல்லாமே ஆயிடும் அந்த கதிராஜ் இவனை காவலரா வச்சிருந்தேன் என்ன மரியாதை என்ன அண்மை என்ன வைபக்தியா பாலை எடுத்தாது போட்டு நீங்க பார்த்துட்டியாடா மாலை எங்கடா ராஜா ஏ செல்லகடா என்ன அந்த பசங்க போத்தராஜ சகல நிற்கிறான் பஞ்சத்துல அடிப்பட்ட மாதிரி யாரோ கைவனம் தெரியாத மடிக்க சில பேருக்கு ராஜா ஜெய் உலகாண்டா அப்ப ஏண்டா இவ்வளவு நேரம் காத்து கத்துறேன் காது கேட்காதா காது கேட்காது பொறுமை கேட்டா எப்படி காது கேட்கும் எப்படி கேட்கும் வேற நன்மை காது கேட்காது சுத்தம் அப்படியே நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம்னா சவடனும் ஊருடனும் கூட்டு பயிர் வச்சு கஜா போயிடும் அப்படியே வந்தாரி ஆஞ்சநேயர் வந்திருக்காரு
பாடுறேன் பாடுறா அத்தையும் பாட்டு இது பண்ண பாடுறா நல்லா தானே இருந்தா பையனை வாரி அடிக்குது எதுக்கு? சுடுகாட்டுக்கு குடியா இருக்கணும் ஏய், கோழி குஞ்சு. சாத்தா சொல்லாத கோழி குஞ்சு. போய் குஞ்சு லேட்டாகல அதனால சாத்தா அறக்கணும். சரி, ஏன் வீணாம் தெரியலங்க தெரியாதா? வாரி அடிச்சிருக்கிற பையன் பால் எடுத்துக்குதா? சரி விட்டு சாமியார்கிட்ட போயிட்டு சரி பண்ணிக்கலாம். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன ஐயா அவன் ஏதோ இட குடமா மாலை போட்டா அவனுக்கு சொல்லிட்டு இருந்தேன். நீ அன்பா வந்து இல்ல மாலை எடுத்தாங்க ஏன் கழுத்துல போடாது நீங்க ஏமா போட்டுக்கினீங்க? அப்படி கேட்கணும் ஐயா கேட்கறப்பா. எப்பவும் ஒரு மனுஷனுக்கு கிட்னி வேலை செய்யணும் ஏய், கிட்னி கீழே போடு. கிட்னி இங்க இருக்குது. மூளை மட்டும் வேலை செய்யா கிட்னி வேலை செய்யணும்ல ஏய், இங்க குத்தாதடா, பின்னாடி இங்க குத்துறா. இந்த குத்தனை வலிக்காது ஐயா உங்களை பார்க்கலாம் தான் மாலை எடுத்தாங்க மாலை எடுத்தாச்சு மானாவரம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினேன் இறங்குனேன். யாருக்கு மாலை எடுத்து முரன்னு கேட்டாங்க அங்க இருக்கிற பெரியவங்க கேட்டிருப்பாங்க. நம்ம லாலாப்பேட்டை பக்கத்துல நெல்லிக்குப்பத்துல இருந்து வேலாயுத ஐயா வந்துக்கிறாரு அவருக்கு தாங்க மாலை வாங்கி போறேன்னு சொன்னேன் சரி, பெரியவங்க 4 பேர் ஒண்ணு சேர்ந்தாங்க சேர்ந்தாங்க. அவங்களுக்குள்ள பேசுறாங்க ஏன் எதுக்கு பேசுறாங்க? என்னங்க பேசுறேன்னு போய் கேட்டேன் கேட்டு அடா பாவி உங்க ஐயாவுக்கு இப்ப மாலை இப்ப போடக்கூடாது மாலை போடக்கூடாது. அவரை எப்போ தென்னங்கீத்துல கலத்தி 4 பேர் தூக்கி போறாங்களோ அப்பத்தான் உங்க அக்கால கீழே போட்டு இந்த மகளு அக்கால மேல வச்சது இந்த மகளே. எத்தனை பேருக்கு இந்த மகளை காட்டியிருப்பேன் நானு. அதாங்க பானாவரத்துல உன்னை தேடிக்கிறாங்க எதுப்பா மன்னவா எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீ என் நிலத்தில் பேசக்கூடாது ஏனப்பா ஏனப்பா என் மன்னர் என் நிலத்தில் பேசட்டும் மன்னரா நான் பதில் கொடுக்கிறேன் நான் தானே பண்ணது. வாரம்பாயா அக்கப்பாரியா மன்னரே மன்னரா அண்ணா இவா ஆனந்தவன் முதல்வா அல்லையவா ஏய், என் வருகைக்காக 33 கோடி தேவர்கள் முனிவர்கள் அனைவருமே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட இந்த தேவ இந்திரனே சாதாரண என்னிடத்தில் வேலை பார்க்கக்கூடிய இந்த அன்புக்கு நான் தலை வணங்கின பத்தியா? தப்பா நினைக்காதீங்க டேய், இடக்கால யார் இருப்பா இருப்பா யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு பெரிய சொல்லுவாங்க. எத்தனை நாளைக்கு தான் நானே இதுல உட்கார்ந்து இருப்பேன். நாங்களும் எத்தனை நாளைக்கு இப்படி வருமா அப்படிங்கிறது ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அது என்னன்னு கேளுங்க அவங்க. என்னப்பா ஆணைக்கு ஒரு கால் வருமா 4 காலுக்குது ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சா இந்த வேஸ்த நான் ஆட மாட்டேன் சொல்லுங்க நான் எதுக்கு பப்புனு வேஸ்தான் நமக்கு நாத்தடி அப்பா தவறு இல்லை. நான் இல்லாத நேரத்துல நீ அமர்ந்த வச்சா மிக்க சந்தோஷம். யாராக இருந்தாலும் சரி தலைமை போயிட்டானா இன்னொரு தலைவனை தேர்ந்தெடுக்க சரியா? அதை போட்டு நான் நின்று ஐயா நாங்க ஒரு விதலை கவிங்க சரிப்பா சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்துடக்கூடாது உன் உலக வேண்டாம் வாழ்க, வாழ்க, வாழ்க. வணக்கம், வணக்கம். தேவ சபை கூடி விட்டது. கூடியதை நாட்டிய நிகழ்ச்சி உனது வளர்ப்பு மகன் அத்தையை ஐயோ வந்து நின்னாம் பாரு அம்மா கொழுப்புக்கு அவுத்து விட்ட சேங்கன மாதிரி வந்து நிற்கிறாங்க.
கலச்சம் குழந்தைங்க யாருன்னா வச்சிருந்தா எழுப்பி விட்டு யாரோ நம்ம ஊருக்கு யாவல் விட்டு புது வீடு கட்டினா சிஸ்டி பொம்மை எங்கேயும் தேடாது பையன் நல்லா அறுத்து விட்டு போன மாற மாட்டேன் ஒரு 5 அடி சவுக்கு குச்சி மட்டும் எடுத்தாங்க மொழியில நல்லா பூரா சீவி அவன் கூத்துல ஒரு நம்ம ஊர் முக்கட்டு சார் அப்படியா சந்திக்கிறேன் அப்பா முடிஞ்சா அப்பா 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 அந்த வசி அடுத்த செய்யாத்தை வென்றான். சொன்னேன் செவடணும் குருடணும் இவன் ஒரு செவடை இவன் ஒரு குருடை ஒன்னே தெரியல அவனுக்கு தான் புத்தி இல்ல கேட்கிற எடுக்கலாம் புத்தி உனக்கு அனுபவம் நச்சாயர் வணங்குகிறேன் வந்தங்க பாதுவே படித்த மகனை பாருளையில் தந்தை எப்படி எனக்கு வரவேற்பு நோய் நொடி இல்லாமல் ஆண்டவன் அருள் பெற்று பல்லாண்டு காலம் பல கோடி காலம் இந்த தேவலகத்திலே பிணி மூக்கை சாப்பாடு இல்லாமல் தேவ அமிர்தத்தை அழைத்து சந்தோஷமாக வந்து ஐயா எவ்வித குறைபாடு தேவ சபை கூடியிருக்கிறது அது நமக்கு நடப்பது கலாட்டா காலை நிகழ்ச்சி